ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறுகடை காசில் முத்து வந்து மனம் இறங்கி வரதை பார்க்கப்ப நமக்கே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆஹா, முத்து வந்து மனம் திறந்துட்டாருப்பா, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்க யாரெல்லாம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. முத்து அதே போல் தான் காரில் வந்துட்டு போயிட்டுருக்கப்போ அவங்க சவாரி வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. என் பொண்ணு நல்லா இருக்குப்பா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப, ஆமாம், அவள் லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அவளோட ஆசை தானே எங்களுக்கு முக்கியம். நாங்கள் இன்னமும் எங்களோட ஆசையை அவள் மேலே திணிக்க பார்த்தோம். அதனால தான் எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ அவள் ஆசைப்பட்டவனோட அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இப்போ மன நிம்மதியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறப்ப முத்து வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம், சீதாவை அப்போ அருண் கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, நம்ம ஏன் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவர் காரில் போகிறப்ப நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமாக பேசிட்டு வரதை பார்த்துட்டு நாம தான் தப்பாக இருக்கோமா அப்படின்னு வந்து முத்து வந்து மனம் திறந்துறாரு. தெரிஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சீதாட்டையும் எல்லாத்தையும் பேசிட்டு நம்ம சீக்கிரம் அருணை வர சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் அத்தை, யோசிச்சு பார்த்தேன், நான் ஏன் இது மாதிரிலாம் தடுக்கணும், சீதாவுக்கு அவனே கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.